வணக்கம், பாலச்சந்திரன் பேசுகிறேன். இன்னைக்கு உலகத்துல தவிர்க்க முடியாத ஒரு விஷயத்த தமிழர்கள் எப்படி பார்த்தாங்க, நம்முடைய பழந்தமிழர்கள் எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். தவிர்க்க முடியாத உலகத்துல என்னது? பிறந்தவர்களுக்கு தவிர்க்க முடியாதது இறப்பு. நிச்சயமா சாகணும். ஒரு நாள் பிறந்துட்டா இன்னொரு நாள் சாகணும். இரவாமல் இருக்கணும்னு எத்தனை பேர் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, இன்னும் நடக்கல. இரணியன் கூட வரம் கேட்டு பார்த்தாரு, எனக்கு சாவே இருக்கக்கூடாது அப்படின்னு. எனக்கு பகலிலோ இரவிலோ மரணம் இருக்கக்கூடாது, எனக்கு மனிதர்களாலோ விலங்குகளாலோ பறவைகளாலோ மரணம் இருக்கக்கூடாது, கண்ணர்களாலோ கந்தர்வர்களாலோ தேவர்களாலோ மனிதர்களாலோ மரணம் இருக்கக்கூடாதுன்னு வரிசையா சொன்னோடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சரி சரி சரின்னு சொல்லிட்டாராம். சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணாரா, நரசிங்கமூர்த்தியா அவதாரம் எடுத்தாராம். மனுஷனும் இல்லை விலங்கும் இல்லை. அதுக்கப்புறம் சாயங்கால வேளையில் அவரை பிடிச்சாராம் ஒரு பிடி. பகலும் இல்லை இரவும் இல்லை. அதுக்கப்புறம் படிக்கட்டில் வச்சு என்ன பண்ணாராம், இது வீடும் இல்லை வீட்டுக்கு வெளியிலையும் இல்லை. அதுக்கப்புறம் ஆயுதங்களால் மரணம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னனால கையில் இருந்த நகத்தை வச்சே, சிங்கம் கையில் இருந்த நகத்தை வச்சே கூறி அவரை குடலை கடிச்சு கொண்டு போயிடுச்சு. இது ரொம்ப அற்புதமான ஒரு கற்பனை திறன் படைத்த ஒரு கதை. அதாவது ஒரு மனுஷன் இப்படியெல்லாம் வரம் கேட்டதுக்கு அப்புறமும் அதை மீறி தெய்வம் எப்படி அவனை தண்டிக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்ட ஒரு கதை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சாவு அப்படிங்கிறத பற்றி இப்போ ஆங்கிலத்தில் வழக்கம் போல ஒரு ஒப்பீடு செஞ்சு பார்ப்போம். ஆங்கிலத்திலும் சாவுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஹி டைடு, ஹி கிக்டு த பக்கெட், ஹி பாஸ்ட் அவே. பாஸ்ட் அவேங்கிறது கொஞ்சம் காரண பேர் மாதிரி. ஹி பாஸ்ட் அவே ஃப்ரம் திஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த மூணு தான் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் சாவை பற்றி சொல்றதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற சொற்கள். தமிழில் சாவை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க? மாண்டு விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் கண்ணதாசன் கூட பாடினார். மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கோர் மரணம் இல்லை அப்படின்னு ஒரு கவிஞனுடைய பெருமையை பற்றி பேசினார். கவிஞனுக்கு எதனால மரணம் இல்லை? அவனுடைய பூத உடம்பு சென்ற பின்னாலும் அவனுடைய புகழ் உடம்பு நிலைத்திருக்கும், அவனுடைய கவிதைகள் நிலைத்திருக்கும் அவனை பற்றி பேசுவதற்கு அப்படிங்கிற பொருள் அவர் சொன்னார். மாண்டு விட்டார்னு சொல்லுவாங்க, செத்து போய்விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இறை நம்பிக்கை உள்ளவங்க சிவலோக பிராப்தி அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இதை தவிர இன்னும் 2 சொற்களும் உண்டு. முதல்ல ஆரம்பத்திலிருந்தே அப்படிப்பட்ட சொற்கள் தான் பயன்படுத்தப்பட்டன. அந்த சொற்களுடைய பொருள் உணராமல் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த சொற்களுடைய பொருள் உணர்ந்தா நம்முடைய மொழி எவ்வளவு மேன்மையான மொழி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 2 சொல்லுவாங்க. ஒன்று என்ன சொல்லுவாங்க? அவர் காலமானார், அவர் காலம் ஆனார். அதுதான் அவர் காலமானார்ங்கிறதுக்கு பொருள். ஹி பிகேம் ஒன் வித் தி டைம்லெஸ்னஸ் ஆஃப் டைம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பெரிய தத்துவம். அவர் காலமானார். இன்னொன்று, அவர் இயற்கை எய்தினார். ஹி பிகேம் ஒன் வித் நேச்சர். இது எப்படிப்பட்ட தியரி? ஆனதிலிருந்து அழிவு வரை கூடவே இருப்பது இயற்கை தான். இயற்கையிலிருந்து தோன்றினோம், இயற்கையுடனோ ஒன்று சேர்ந்தோம் அப்படிங்கிற பொருள்ல அவர் இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 சொற்களும், சாவை பற்றி குறிக்கின்ற இந்த 2 சொற்களும் நம் தமிழர்கள் சொற்களை எப்படி பயன்படுத்தினார்கள், எப்படிப்பட்ட தத்துவத்தை சிறிய சொற்களுள் அடக்கினார்கள் என்பதற்கான மிகச்சிறந்த அடையாளங்களாக விளங்குகின்றன என்று கூறி இன்றைய பொழுதை முடித்துக் கொள்வோம். வணக்கம்.